சாரி. கை வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இந்த ஃபிங்கர் விரல் நுனி சொல்லுவாங்கல்ல அந்த இதை பார்க்கணும். ஓகே. 1 2 3 4 5 6. தலை ஆடக்கூடாது. தலை ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். கண்ணு மட்டும் சைட்ல. 7 8 9 10. கார்னர் டு கார்னர் சொல்லுவாங்க. ஓரத்துல வந்து லைக் இந்த சைடு இந்த சைடு. ஒரு சைடு மட்டும் 10 கவுண்ட்ஸ். ஓகேங்களா? மேல சைட்ல. மேலனா சைட்ல தான் பார்க்கணும். கண்ணு மட்டும் தலை ஸ்ட்ரைட்டா இருக்கும். 1 கீழே 2 கீழேனா சைட்ல பார்க்கணும். 2 3 4 5 6 7 8 9 10. தென் அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல சைட்ல கீழே சைடு கார்னர். 1 2 3 4 5 6 7 8 9 10. தென் ஐஸ் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணுவோம். தலை இப்படி இப்படிலாம் சுத்தக்கூடாது. தலை ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஆயில் அடிக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். சரிங்களா? கண்ணு மட்டும் அப்படியே ஷோஸ்லாம் மெதுவா. ஆனா கண்ணு வலிக்கும். நீங்க அந்த மேல சைட்ல எல்லாம் பாக்குறப்ப உள்ள கண்ணுல லைட்டா ஒரு இரிட்டேஷன் வரும். அது வந்துச்சுன்னா கரெக்ட். ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 ஒரு சைடு மட்டும் ஃபர்ஸ்ட். 3 4 5 6 7 8 9 10. இப்போ அப்படியே இப்போ வந்து கிளாக் வைஸ்ல பாத்துருக்கீங்கன்னா அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ்ல அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல பார்க்கணும். ரொட்டேட் பண்ணணும். 1 உள்ள அவங்களோட சைடு வால் மேல சீலிங் கீழே தலை எல்லாமே. 2 3 4 5 6 7 8 9 10. வந்துட்டு கால் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம். இது இருக்குல்ல அந்த பெரிய விரல் இருக்குல்ல அது நுனியில வந்துட்டு காலை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட். 1 2 3 4 5. அடுத்து வைக்கிறோம்.
One, two, three, four, five. Stop your opposite. One, two, three, four, five. பாதம் பாதத்தை வந்துட்டு வச்சுக்கிட்டு 1, 2, 3, 4, 5. முன்னாடி கொஞ்சம் 1, 2, 3, 4. பேலன்ஸ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா சில வால் வந்து கை வச்சுக்கோங்க. வந்து காட்டுறது 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. சப்போஸ் உங்களால இதை வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா காலை இப்படி வச்சுக்கோங்க. முடியாதவங்க வால்ல கை வச்சுட்டு காலை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்க. கீழே இருக்கிற இந்த பாதம் இருக்கிறது அதை மட்டும் 1, 2, 3, 4, 5. இதை சுத்தமா பேலன்ஸ் பண்ணி பண்ண முடியலன்னா காலை கீழே வச்சுட்டு கூட பண்ணுவோம். ஆனா அது வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. அதனால இப்படி வச்சுட்டு பண்ணுங்கன்னு சொல்லி 1, 2, 3, 4, 5. That's opposite. 1, 2, 3, 4, 5. காலையில வச்சுக்கோங்க. இப்போ ஹீட் ரொட்டேட் பண்ணி 2, 3, 4, opposite. 1, 2, 3, 4, 5. Okay. கை வந்து ஜஸ்ட் கிட்ட வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு டர்ன் 1. இப்போ இந்த சைடு சேர்ந்தது 1 கவுண்ட், 2, 3, 4, 5. அடுத்து 5 கவுண்ட்ஸ் வந்து காலை ஸ்ட்ரெயிட்டா வச்சு அதை ஜாயின் பண்ணி வச்சுட்டு டர்ன் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. ஓகே ஃபைன். காலை கொஞ்சம் வைடா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு ஹிப்ல கை வச்சுட்டு ஆப்போசிட் கை வந்து தூக்கி கொடுங்க. ஓகே, கையை நல்லா வந்துட்டு 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4. Okay, ஓப்பன் ஷோல்டர். ஷோல்டர்ல வந்து கை வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பிகினிங்ல என்னால இப்படி வந்துட்டு சேர்க்க முடியல. எவ்வளவு தூரத்துக்கு உங்களால முன்னாடி கொண்டு வர முடியுமோ பண்ணுங்க. ஓகே, 1 பின்னாடி நல்லா போகும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Then shoulder rotate. 1, இது முன்னாடி கை கொண்டு வந்து ரொட்டேட் பண்ணீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 2,
3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே ஆப்போசிட்டா பேக்ல இருந்து ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து பேக்ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Then try வந்துட்டு opposite இந்த மாதிரி நீட்டிங்க. நீட்டிட்டு இந்த பக்கத்துல ஹோல்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. And then opposite. 1, 2, 3, 4, 5. Then அதே மாதிரி ட்ரை பண்ணி பேக்ல வந்து கொஞ்சம் வந்து 1, 2, 3, 4, 5. அது மாதிரி இருந்துச்சு. 1, 2, 3, 4, 5. ஓகே, பண்ணிக்கோங்க. தென் வந்து ஹெட் ரொட்டேட்டர் தலையை வந்துட்டு கை இருக்குங்க இதை இப்படி வச்சு சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இருக்கிறதுல வெயிட்டான ஏரியா வந்துட்டு கேட்டேன் சுளுக்கிக்கும் டக்குன்னு சீக்கிரமா செஞ்சுங்க. அதனால லைட்டா வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. கையை மீறி கீழே போகாம ஸ்லோவா பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 10. அப்படியே ஆப்போசிட் சைட்ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கை வச்சு லைட்டா தலையை ப்ளஸ் பண்ணி ஆப்போசிட் 1, 2, 3, 4, 5. நல்லா இந்த சைடு 1, 2, 3, 4, 5. ஸோ அநேகமாக எல்லாரும் ஃப்ளோரில் வந்துட்டு உட்கார மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு ஓடிடக்கூடாது. இந்த நீ இருக்குல்ல இந்த லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணு. 1, 2, 3, 4, 5. ஆப்போசிட்டா 1, 2, 3, 4, 5. லைட்டாக இந்த காலை இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிட்டு லைட்டா இந்த கை வந்துட்டு இப்படி ஜாயின்ல இருக்கணும். லைட்டா அமுக்கி கொடுப்போம்ல அந்த மாதிரி இந்த விரல்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. சும்மா அப்படியே லைட்டா ஒரு 3 times ப்ரெஸ் கொடுங்க ஒவ்வொரு அந்த விரல் ஜாயிண்ட்லயும். விரல் ஜாயிண்ட் கையை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. காலை முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த லெக்ல காலை வந்து அமைக்கி கொடுங்க பார்ப்போம். உங்க காலை யாருக்கிட்டயும் அமுக்கணும்னு சொல்லாதீங்க, நீங்களே அமைக்கி கொடுங்க. 2, 3, 4, 5. தென் அந்த விரல் இருக்குல்ல, அந்த விரல் ஜாயிண்ட்டை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்க ஒரு 3 times. 2, 3. ஓகே, கையை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த விரல் அந்த ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல விரல் அதில் வச்சுட்டு நல்லா அமுக்கி கொடுங்க. தெரியுதா? அமைக்கி கொடுங்க.
1 2 3 4 5. ஓகே, கம்மம் போட முடியுமா? கம்மம் போட முடியும்னா போடுங்க. அப்படி இல்லைன்னா காலை ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. ரைட்டா 1 2 3 4 5 6 7 8 9 10. அது மாதிரி அடுத்த செட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, கம்மம் போட்டிருந்தீங்கன்னா கம்மம் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்ல கை வந்துட்டு ஜாயின் பண்ணி வச்சுட்டு எவ்வளவு தூரத்துக்கு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு. 1 ஸ்ட்ரைட்டா, 2 நல்லா குனிஞ்சிட்டு ஸ்ட்ரைட். சப்போஸ் காலை விரிச்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிற ஒரு சிலர் பண்ணியிருந்தீங்கன்னா கையை வந்து முட்டியில வச்சுட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கால் மடக்கிறது பெஸ்ட். கையை நல்லா ஃப்ளோர்ல வச்சுக்கோங்க. சப்போஸ் தொப்பை இடிக்கிறதுனாலும் பரவாயில்ல, உன்னை குறைச்சே ஆவேன்னு சொல்லிட்டு பண்ணுங்க. 1 2 நல்லா குனிஞ்சிடும். 3 4 5. ஓகே, அப்படியே கையை வந்து பேக்ல எப்படி ஃப்ரண்ட்ல வச்சீங்கன்னா அப்படியே பேக்ல ஜாயின் பண்ண மாதிரி வைங்க. முடிஞ்ச அளவுக்கு வைங்க. அப்படியே பின்னாடி. பேக் பெயின் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம மஸ்ட் பண்ணுங்க. பெயினா இருக்கும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ ஒரு கால் மடக்கியே இருக்கட்டும். இன்னொரு கால் ஓப்பன் பண்ணிட்டு உங்களால எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய கால் அந்த இதை பிடிக்க முடியுமோ பாருங்க. இது இந்த சைடு இந்த இடம்லாம் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு. இல்ல என்னால இவ்வளவுதான் முடியுதுனாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல இருந்து ஹோல்ட் பண்ணிக்கோ. 1 2 3. இங்க தைஸ் கிட்டயும் வலிக்கும் அந்த கால் அங்க நீங்க இது பண்றப்போ. 4 5 6 7 8 9 10. ஹோல்ட் பண்ணிட்டு அடுத்து சைடு, அதாவது முன்னாடி விரிக்காம கொஞ்சம் கிராஸா போகும். அப்பனாதான் இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஹோல்ட் பண்ணிக்கோங்க காலை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்ப இந்த கால் அப்படியே இருக்கட்டும். இதை மட்டும் அப்படியே பேக்ல மெதுவா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க, முடியலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு சிலர்னால முடியாது, ஸ்கிப் பண்ணி. காலை பின்னாடி வச்சாச்சா? கால் பின்னாடி இருக்கு, சரிதா? சரி, ஓகே. இந்த முட்டி இருக்குல்ல, இந்த சைடு முன்னாடி. 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி அடுத்த கால். ஃபிளெக்சிபிலிட்டி வேணுமா பாடிக்கு? சும்மா வந்துட்டு கையை காலை ஆட்டிட்டே இருந்தா மட்டும் ஃபிளெக்சிபிலிட்டி வந்துடாது. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயமும் நம்ம பண்ணணும், சரியா? அதனாலதான் இன்னைக்கு இப்படி பண்ணேன். ஓகே, காலை வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. சில பேர் வந்துட்டு ரொம்ப சவுட்டா இருந்தாலும் அவங்க ஃபிளெக்சிபிளா எல்லா மூமெண்ட்ஸும் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக இந்த மாதிரி. நெக்ஸ்ட், காலை பின்னாடி வச்சுக்கோங்க. கை வந்து இது பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, சப்போஸ் உங்களால இந்த காலை இப்படி ஜாயின் பண்ண முடியும், பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க,
பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கா? ஆஹ் இது இப்படி பண்ணுங்க. முடியாதவங்க வந்துட்டு லைட்டா இப்படி இப்படி உள்ள கூட வச்சுக்கோங்க. காலை வந்துட்டு சமணம் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா இதை ஃபுல்லா வந்து ஃபிளாட் ஆக்கிடாதீங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. இல்ல மேம் என்னால பண்ண முடியும் அப்படின்னா காலை வந்துட்டு கால் ரெண்டு வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுங்க. இப்போ உங்க கையை வச்சே சப்போஸ் இப்படி வச்சிருந்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணு. 1 2 3. இந்த இடத்துலலாம் உங்களுக்கு பெயின் இருக்கலாம் இன்னைக்கு மேபி. சில பேர்த்துக்கு இருக்கும். பயந்துக்க வேணாம். மசில் பெயின் தான் அது. 2 முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுங்க. 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கண்ணை வந்துட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. அப்படியே சமணங்கால் போட்ட வாசலே அப்படியே ஸ்ட்ரென்த்தா உட்காருங்க பார்ப்போம். இன்னைக்கு வேர்க்கலன்னு நினைக்காதீங்க. உங்க பாடி வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ரெச்சபிளா ஆகுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃபிளெக்சிபிளா இருக்கிறதுக்கு. ம் வேர்த்தாதான் வந்துட்டு எக்ஸசைஸ்னு இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, மேம் எனக்கு இன்னைக்கு வேர்க்கவே இல்லை மேம். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. என்ன பண்ணீங்கிறத முக்கியம். க்ளோஸ் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த முதுகு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இன்ஹேல் எக்ஸ்ஹேல் தான். ப்ரீதிங் தான். நீங்க ப்ரீத் பண்றதுனால டீப் ப்ரீத் பண்றப்ப கேலரிஸ் பர்ன் ஆகும். உள்ள ஆக்சிஜன் நல்ல சப்ளை இருக்கும். ப்ரீத் பண்ணாம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். வேணும்னா நாசில் கூட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னும் டீப்பா இன்ஹேல் ஆகும். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ப்ரீத் அவுட் இன்ஹேல் பண்றப்ப ஸ்பீடா இன்ஹேல் பண்ணணும். அதாவது மூச்சு உள்ள இழுக்கிறப்ப மூச்சு வெளியே விடுறப்ப ஸ்லோவா இன்ஹேல் எக்ஸ்ஹேல். மூச்சு உள்ள இழுங்க, மூச்சு வெளியே விடுங்க. அந்த சைனஸ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் கோல்டு காஃப் இதெல்லாம் அடிக்கடி வருது அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மேஜரா சப்போர்ட் பண்ணுது. ஸோ அது இருக்கு. ப்ரீத்திங்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால நல்லா ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் பண்றது வந்துட்டு டெய்லி ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இப்ப ஒரு சைடு இப்ப லெஃப்ட்னா லெஃப்ட் சைடு மட்டும் நாசில் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. மூக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சைடு மட்டும் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ப்ரீத் அவுட். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இப்ப இது ஸ்பீடா உடனே உடனே பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுங்க. அதாவது ப்ரீத் அவுட்டை மட்டும் அப்படியே ஸ்பீடா பண்ணுவாங்க அந்த மாதிரி. இப்ப ஆப்போசிட் சைட்ல உங்களுக்கு இந்த மாதிரி பண்றப்ப எந்த நோஸ் பிளாக் ஆயிருக்குன்னு பாத்துக்கோங்க. எதுல நல்ல காத்து வந்து வெளியே போச்சு, எதுல வந்துட்டு ஸ்லோவா வெளியே போச்சுன்னு பாருங்க.
வந்துட்டு அந்த சைடு பிளாக்கேஜ் இருக்கு, இல்ல சைனஸ் ரிலேட்டடா இருக்குன்னா அந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு சைனஸ் அக்குமுலேட் ஆயிருக்கு, சைனஸ் அந்த இதுக்குள்ள வந்துட்டு வாட்டர் அக்குமுலேட் ஆயிருக்கு, அந்த மாதிரி வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, சரி, ஓகே. அப்படின்னு வந்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு. அப்படி ப்ரே பண்ணிட்டு கண்ணை மூடின வாக்குலயே அப்படியே நான் சொல்றது அப்படியே செய்யுங்க. கை வந்துட்டு உங்களுடைய உட்காந்துருக்கீங்க உங்களுடைய முட்டிக்கிட்ட வச்சுக்கோங்க. அப்படியே வந்துட்டு மேல தூக்குங்க கை. அப்படியே டீப்பா ப்ரீத்திங் பண்ணுங்க. அப்படியே மேல சாமி கும்பிடுற மாதிரி மேல வச்சு பண்ணுங்க. இப்ப அப்படியே அதே கை கீழே டவுன்ல கொண்டு வந்து பிரீத் அவுட். திருப்பி முட்டிக்கிட்ட. திருப்பி பிரீத் இன். சாமி பிரீத்திங் பண்றோம். அப்படியே பிரீத்திங் பண்ணிட்டு சாமி கும்பிடுற மாதிரி மேல மேல ஆனா தென் பிரீத் அவுட். பிரீத் இன். பிரீத் அவுட். ஓகே, ஃபைன். எப்படி இருந்தது இன்னைக்கு? ஓகேயா? ரிலாக்ஸா ஃபீல் பண்றீங்களா? சில பேர் கண்டினியூஸா வந்துட்டு பண்ணியிருப்பீங்க, சில பேர் கண்டினியூஸ் பண்ணாம எப்ப ஹாலா இருக்கோ அப்ப மட்டும் பண்ணியிருப்பீங்க. கரெக்டா? டெய்லி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும். டெய்லி பண்ணாம இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பாடி ரிலாக்ஸா இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ மைண்டை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணணும்ல. அப்ப என்ன பண்ணணும், நிறைய பேர்த்தோட ரிசல்ட்ஸ் கேட்கணும். கரெக்டா? ஸோ பர்சனலா என் பேர் ரித்திகா, எனக்கு ஏஜ் வந்து 33 ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் செஷனுக்கு வந்து வெயிட் லாஸ்க்காக தான் வந்தேன். வெயிட் லாஸ்க்கு நிறைய மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு எதுவுமே குறைஞ்ச மாதிரி இல்லை. ரொம்ப வந்துட்டு ஜிம்முக்கு போறது, ஷட்டில் போறது, டான்ஸ் கிளாஸ் போறது, கண்டிப்பா நீங்க வந்துட்டு எல்லாருமே நிறைய ட்ரை பண்ணிருப்பீங்க இல்லையா? நானும் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். என்னோட ஹெல்த் தான் ரொம்ப வீக்கா போனது. என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நைட்ல வந்து தூக்கம் இல்லாம போயிடுச்சு. தூங்காதோட விளைவு வந்துட்டு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் வந்து சைனஸ் ப்ராப்ளமும் இருந்தது. எக்ஸஸ் வெயிட்டாவும் இருந்தது. ஸோ லக்கிலி என்னோட கோச்சோட டிரான்ஸ்மிஷன் பார்த்து அவங்க கிட்ட என்கொயரி பண்ணிட்டு தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக்லயே நைட்டு நல்லா தூங்கினேன். காலையில நான் சீக்கிரமா அந்த அலாரம் நம்ம உடம்புக்குள்ளே அலாரம் கிளாக் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அலாரம் அடிச்ச மாதிரி எந்திரிச்சேன். ஸோ அதோட விளைவு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ரெஷர் வந்து படிப்படியா கம்மியாக ஆரம்பிச்சது. அண்ட் அந்த சைனஸ் ப்ராப்ளத்துல இருந்து நல்ல ரிலீஃப் கிடைச்சது. அண்ட் எக்ஸஸா 21 கேஜி லாஸ் பண்ணி இப்போ உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இப்படி இருந்திருப்பேன். இப்போ இப்படி இருக்கேன், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஹெல்த்லயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தது. மெயின் ரீசன் என்னோட அந்த எக்ஸஸ் வெயிட்டை குறைச்சது தான். ஸோ எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் உங்களுக்கும் கிடைக்கணும்ல. இப்போ என்ன பண்ணணும்னா, கோச் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அவங்கவுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கைட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? சரி, ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு டே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க.